நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை மீட்டருளும், நானும் மீட்படைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த தேவ நற்கருணையில் வல்லமையாய் எங்கள் மத்தியில் பிரசன்னமானவரே, உமது திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியம் இந்த தேவ நற்கருணையில் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தெய்வீக ஆராதனையில் உம்மோடு உறவாடக்கூடிய அனுபவம் பிறக்கிறது. உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. எப்படி மோசே உம்மை முகமுகமாய் கண்டு பேசினாரோ, அதுபோலவே எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் உம் திருமுன்னிலையில் கொட்டி தீர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த தெய்வீக ஆராதனையில் எங்களுக்கு கிடைக்கிறது. இயேசுவே, முழுமனதோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கின்றோம். இயேசுவே, முழுமையான மனத்தோடு உம்மை அன்பு செய்கின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், தூயவர். உமக்கே மாட்சிமை, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. இதோ இந்த தேவ நற்கருணை ஆராதனையில், இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் முழுமையாய் உம் தூய இருதயத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற கணவனை, மனைவியை, பிள்ளைகளை உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் உமது ஆசீர்வாதம் எங்கள் மீது நீர் தங்கச் செய்யும். உமது வல்லமை எங்கள் மீது ஒளிரச் செய்யும். உம் தூய ஆவியினுடைய நிழல் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிரம்பச் செய்தருளும். ஆண்டவரே, இதோ உம்முடைய தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நாங்கள் வாழ இந்த நற்கருணை ஆராதனை எங்களுக்கு முழுமையாய் பயன்படுவதாக. இந்த தெய்வீக ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமான அருளின் தருணமாய் அமைவதாக. தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை போற்றுகிறோம். உமக்கே ஆராதனை. தூய மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.
ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையில், இயேசு அவரிடம், அதாவது இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் துன்புறுகிற அந்த பெண்ணிடத்தில், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, உனது நோய் நீங்கி நலமாயிரு என்கிற நம்பிக்கை வார்த்தைகளோடு ஆண்டவர் அந்த மகளை சுகப்படுத்துவதை, குணப்படுத்துவதை பார்க்கிறோம். எசாயா புத்தகத்தில் 66வது அதிகாரம் 13-14 இறைவார்த்தைகளில், தாய் தம் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் இதை காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அதாவது யார் யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறார்களோ, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்களோ, ஆண்டவருடைய மன்னிப்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு இது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விளைச்சலை கடவுள் தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கப் போகிறார். இந்த வாழ்க்கை வளமாகப் போகிறது. இது கனவு அல்ல, இது கற்பனை அல்ல, மாறாக நிச்சயம். ஏனென்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பெயரினால் நம்முடைய பணிகளை, கடமைகளை, தொழிலை, வியாபாரத்தை வீரிய முயற்சியுடன் துணிவோடு செய்ய இருக்கிறோம். எனவே இறைவன் அதில் நமக்கு வெற்றியையே தருவார். யாக்கோப்பு திருமடலில் 5வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால், உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றோர் குணமடைவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையை 2 நிகழ்வுகளின் வழியாக விளக்கி சொல்லி, பிறந்திருக்கிற 2025 இந்த புதிய ஆண்டு, இந்த நம்பிக்கையின் ஆண்டு, இந்த முதல் வெள்ளி, இயேசுவின் தூய இருதயம் நம்மை எப்படி வழிநடத்தப் போகிறது, நம்மை எப்படி அது ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கப் போகிறது என்பதை குறித்து 2 நிகழ்வுகளின் வழியாக உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட 2 சாட்சியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி அலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் பெங்களூரிலிருந்து அழைப்பதாகவும், என்னோடு ஒரு சில மணித்துளிகள் பேச விரும்புவதாகவும் சொன்னார். நானும் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர்,
என்னுடைய வயிற்றில் கட்டி இருப்பதாக கூறுகிறார்கள். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் கடவுளை முழுமையா நம்பி இருக்கிறேன் ஃபாதர். கடவுள் என்னை கைவிட மாட்டார் ஃபாதர். கடவுள் என்ன நிச்சயமா குணமாக்குவார். எனக்கு ஒண்ணு ஆகாது, எனக்கு ஒண்ணு நடக்காது. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் ஃபாதர். நீங்க எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி மிகுந்த துயரத்தோடு கவலையோடு வேதனையோடு அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவதெல்லாம் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டது. எதுவும் கூட பேசல. நேரம் கடந்தது. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கடவுள் நிச்சயமாக உங்களை குணப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசுறத பார்த்தா கடவுள் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா உங்க மேல கொஞ்சம் அக்கறை வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து தவறா நினைக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மீண்டும் உங்களை நல்லா செக்அப் பண்ணுங்க. ஒருவேளை ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அவங்க தயக்கம் காட்டினாங்க. பிறகு சரி ஃபாதர், நான் எங்க பிள்ளைங்களாண்ட பேசுறேன், அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, சமீபத்தில் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டிருந்தார்கள். சமீபம்னா இந்த 2ஆம் தேதி நேற்று என்னிடத்தில் தொடர்பு கொண்டு அவர் பேசினார்கள். ஃபாதர், எனக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து விட்டது. நான் இந்த வருஷத்தை ரொம்ப ஆசீர்வாதமா பார்க்கிறேன் ஃபாதர். இந்த புது வருஷம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வருடமா பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு, உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கு. முழுவதுமா நான் குணமாயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃபாதர். இந்த புது வருஷத்துல எனக்காக வேண்டிக்குங்க ஃபாதர். நான் நல்லபடியா எழுந்து நடக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எனக்காக வேண்டிங்க. என்னை கடவுள் கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஒரு எளிய சாட்சியம்தான். ஆனால் இந்த சாட்சியத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது. ஆண்டவர் பேரில் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை நம்மால் காண முடிகிறது. அதுபோலவே திருநெல்வேலியிலிருந்து ஒரு பெரியவர் பேசினாரு. ஃபாதர், அருள் தேடல் டிவியில நான் தினந்தோறும் திருப்பலி பார்க்கிறேன் ஃபாதர். போன மாசம் என் பையனுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். அவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபாதர். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒவ்வொரு முறையும் திருப்பலியில நீங்க அந்த அப்பத்தை உயர்த்தும் போது அந்த அப்பத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்பத்தை உயர்த்துவது போல ஃபாதர், நான் என் பிள்ளைய உயர்த்தணும் ஃபாதர். அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் முன்னாடி என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்தினேன். ஆண்டவரே, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அவனை நம்பி 3 பிள்ளைங்க இருக்குதுங்க, அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
அவனை எழுந்து நடக்க வைங்க ஆண்டவரே எனக்கு கெஞ்சன ஃபாதர். இப்ப அவன் வீட்டில் தான் ஃபாதர் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். சரியா பேச முடியல, எழுந்து நிற்க முடியல, நடக்க முடியல. ஆனா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்கார்றான் ஃபாதர். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது, இந்த புது வருஷத்துல அவன் நிச்சயமா எழுந்து நடப்பான், கடவுள் அவனை நடக்க வைப்பாரு, என் குடும்பத்துக்கு அவன் ஒரு சாட்சியா இருப்பான்னு நான் நம்புறேன் ஃபாதர், என் பிள்ளைக்காக வேண்டின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு சாட்சியங்களையும் பார்க்கிற போது கடவுள் எப்படி நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்றால் அவர் மீது நாம் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் தான் அவருடைய வழிநடத்துதலை, பாதுகாப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவார்த்தையில் ஒரு தொழுநோய் பிடித்த மனிதன், இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். திருப்பாடல் 147 3வது இறைவார்த்தையில், உள்ளம் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையினுடைய நம்பிக்கையில் கடவுளிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலின் வழியாக உருக்கத்தோடு இறைவனுடைய இரக்கத்திற்காக, அவரின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே தினமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கினாய்
பல வழிகள் சூழ்ந்ததே. பகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே. என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்தில் உருக்கத்தோடு நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். திருப்பாடல் 103. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாள்களை எல்லாம் நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை,
ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கிறார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும். அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர்வாதத்தை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த புதிய ஆண்டில் பெற்று மகிழ்வோம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டவர். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம்
இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் நிலைத்திடுவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வானிட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறைவாழ்வில் தேவரின் புது வாழ்வினை. வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவனின் புது வாழ்வினை. இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே. கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே. கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு கனிவாய் இறங்கியருளும். அதனால் உலகின் மீட்புக்காக புறப்பட்ட விண்ணகப்புத் தொழி எப்பொழுதும் எங்கள் இதயங்களை புதுப்பிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 29 முதல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால்
அவர் தோன்றும்போது நாமும் அவரைப் போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக.
புதிய ஆண்டில் முதல் வெள்ளியில் அடியெடுத்து வைக்கிற இந்த நாளில் இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பை உணர்வோம். இரக்கத்தில் நிலைத்திருப்போம். அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். புது வாழ்வின் நம்பிக்கை நமக்குள் மேலோங்க, கடவுளுடைய அன்பு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தொடர, அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து வாழ, இதோ நம்மை முழுவதுமாக இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தருணம் இது. இயேசுவின் தூய இருதயத்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்போடு அவருடைய பராமரிப்பில் நாம் வாழப்போகிறோம். இயேசுவினுடைய அரவணைப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இருக்கிறோம். இயேசுவினுடைய அன்பில் நாம் நிலைத்து வாழப்போகிறோம். எனவே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்மை முழுவதுமாக இறைவனுடைய திருவுளத்திற்கு, அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய சித்தப்படி இந்த புதிய ஆண்டில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தோர், சொந்த பந்தங்கள், நட்புறவுகள் என எல்லோரையும் ஆண்டவர் தம் பேரன்பினால் நிறைவாக ஆசிர்வதிக்க முழுமையாய் நம்மை இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நல்ல ஆசிரை பெற செபிப்போமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. 2025 இந்த புதிய ஆண்டில் இயேசுவின் தூய இருதயம் நம்மை குறித்து நிறைவான மகிழ்ச்சி அடையவும், நம் குடும்பத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை, வழிநடத்துதலை, பாதுகாப்பை உணரவும், இதோ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த இதயத்தின் நல்லாசிரை பெற்று இந்நாளின் சாட்சியாய் வாழ்வோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் ஊதாரி மகனுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இளைய மகன் எப்பொழுது தன் தந்தையின் அன்பை உணரவில்லை என்றால், அவன் எப்பொழுது பாவத்தின் செயல்களுக்கு தூண்டப்பட்டானோ, எப்பொழுது சாத்தானின் பக்கம் அவன் சென்று விட்டானோ, எப்பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்களில் அவன் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து உலக ஆசைகளுக்கு மயங்கி போனானோ, அப்பொழுதே அவன் அந்த அப்பாவின், தந்தையின் அன்பை அவனால் உணர முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. இதை இந்த நாளின் முதல் வாசகம் அற்புதமாய் எதிரொலிக்கிறது. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் அனைவரும் கடவுளின் மக்கள் என்கிற அங்கீகாரத்தை இறைவன் அளிப்பதையும், கடவுளின் பிள்ளைகள் என்கிற உரிமையை கடவுள் தந்துள்ளதையும் முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த அன்பை எப்பொழுது நம்மால் உணர முடியாது, சுவைக்க முடியாது, இந்த தந்தையின் அன்பை எப்பொழுது நாம் அனுபவிக்க முடியாது என்றால், எப்பொழுது நம்மிடத்தில் தூய்மை இல்லையோ, எப்பொழுது நம்மை பாவம் ஆட்கொண்டிருக்கிறதோ, நாம் எப்பொழுதெல்லாம் சாத்தானின் சோதனைகளில் விழுந்து விடுகிறோமோ, சாத்தானின் பிடியில் சிக்கி தவிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த கடவுளின் அன்பை நம்மால் உணர முடியாது, அந்த ஊதாரி மகனைப் போல. பிரியமானவர்களே, கடவுள் மக்கள் என்கிற அங்கீகாரமோ, கடவுளின் பிள்ளைகள் என்கிற உரிமையோ, கடவுளின் அன்பையோ நம்மால் ஏன் உணர முடிவதில்லை? பாவம் மட்டும்தான் காரணமா
என்றால் பாவம் மட்டும்தான் முழுமையான காரணம். ஒரு குடிகாரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குடிகாரன், அந்த குடிகாரனால் நிச்சயமாக முழுமையாக தன்னுடைய மனைவியின் அன்பை உணர முடியாது. தன் பிள்ளைகள் மீது அவனால் முழுமையான அன்பை செலுத்தவும் முடியாது. காரணம், அவன் குடிக்கு அடிமையாகி போயிருக்கிறான். குடி என்கிற பாவத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். அதுபோன்றே ஒரு பண ஆசை பிடித்த முதலாளி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முதலாளியோ அந்த தலைவனோ தன் தொண்டர்களை அவன் பொருட்படுத்த மாட்டான். அந்த தொண்டர்களின் அன்பையோ அவர்களின் தியாகத்தையோ ஒருபோதும் அவன் உணர மாட்டான். ஏனென்றால் அவனுடைய ஆசை பணத்தின் மீது. அவன் பணத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். பணத்தின் சோதனைக்கு அவன் விழுந்து போயிருக்கிறான். அந்த சாத்தான் பண ஆசை காட்டி அவனை மயக்கி வைத்திருக்கிறது. இன்னொரு உதாரணமும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாகனத்தை வாடகைக்கு ஓட்டுபவன், ஒரு வாகனத்தை வாடகைக்கு ஓட்டுபவன், நீங்க நினைக்கிறீங்களா அந்த வாகனத்தின் மீது அந்த ஓட்டுநருக்கு முழுமையான கவனம் இருக்கும், முழுமையான பொறுப்பு இருக்கும், மேடு பள்ளங்களை அவர் பார்த்து ஓட்டுவார், பிற வாகனங்களை கவனித்து அவர் ஓட்டுவார்? இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அந்த வாகனம் அவருக்கு சொந்தம் இல்லை, அவருக்கு உரிமையானதில்லை. அவருக்கு உரிமையானதோ அவருக்கு சொந்தமானதோ இல்லாத போது அதன் மீது அவருக்கு கவலை இல்லை, அதை பெரிதாக அவர் பொருட்படுத்த மாட்டார். இதனால அந்த வாகனம் அதிகமான சேதாரத்திற்கு உள்ளாகும், பாதிப்படையும். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால், நாம் பாவத்தில் இருக்கும்போது கடவுளையோ கடவுளுடைய அன்பையோ உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் பாவத்திலிருந்து நம்மை மீட்க வல்ல மீட்பரை, செம்மறியை சுட்டி காட்டுகிறார். அதாவது கடவுள் நம்மை பாவத்தின் நிலையிலேயே விட்டுவிடவில்லை, மாறாக தம் ஒரே பேரான மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்க திருவுளமானார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் இயேசுவை எப்படி இந்த உலகின் செம்மறியாக, உலகத்தின் மீட்பராக கண்டுகொள்ளுகிறார் என்றால், இறைவார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி வர கண்டேன், அது இவர் மீது இறங்கி வர கண்டேன் என்பதை அவர் நேரடியாக கண்டு அனுபவித்ததனால், அந்த தூய ஆவியினுடைய வல்லமையினால் அவர் தூண்டப்பட்டதினால் இயேசுவை, அவருடைய அன்பை, அவருடைய மீட்பு செயலை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு நாமும் அந்த மீட்பரின் வழியில் செல்லுகிற போது, அந்த செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளுகிற போது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம், பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் என்கிற நற்செய்தியை எடுத்து சொல்லுகிறார். என் அன்பு நெஞ்சங்களே, நாம் இறைவனின் அன்பை உணராத தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் சென்ற தருணங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இப்படிப்பட்ட மனமாற்றத்தினால்தான், பாவ மன்னிப்பினால்தான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும்,
கடவுளுடைய அன்பை சுவைக்கிறவர் கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறார். கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறவர் கடவுள் தருகிற நிலையான உரிமை பெற்றில் அவர் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெற்று அந்த நிலையான பாக்கியத்தில் பங்கு பெறுவதே இறைவனுடைய திருவுளம். இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இறையாட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம். ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். திராட்சரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ, கோதுமையப்பமும் திராட்சரசமும் உம்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கும் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவரே, உமது பெயர் பூவுலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாக்கு மனிதரானாமியரும் மறை நிகழ்வை தியானித்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வாக்கு மனிதரானார் எனும் உண்மையை தியானித்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. விண்ணில் முளைத்திடும் மின்மிலியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னி பெருங்கிடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கொண்டேன் நல்லெண்ணம் கொண்டேன் நானிலமெங்கும் முன்புகள் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல.